பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க. அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்னன்னா, இந்த குளிர் நாடுகள்ல இந்த நர்சரி, இந்த செடி கொடிகள்லாம், செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்று எல்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான். இப்ப கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பா, நீ பார்த்திருப்பேன். இப்படி அதை சுத்தி மூடி விட்டுருப்பான். சின்னதா உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும். அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ள இருக்காது, உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியில விடாது. இந்த உள்ள இருக்கிற அந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுட்டே இருக்கு. அதனாலதான் அந்த உயிரினங்கள் வளர முடியுது. அப்ப வெளியில இருக்கிறத உள்ள விடாது, உள்ள இருக்கிறத வெளியில விடாது, அப்படி தடுத்து நிறுத்தும் பசுங்கூடம். எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு. எப்படி பசுங்கூடமா மாறுது பாரு. தினம் சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பகல் பூரா நமக்கு வெப்பமா இருக்கு, இரவுல வெப்பம் இருக்க மாட்டேங்குது, குளிரா இருக்கு. அதற்கு காரணம், இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல அலை கதிர்களாக அப்படியே நீரா மேல எழுந்து விண்ணை நோக்கி போகுது. அங்க போய் அது குளிர்ந்துருது. அதனால் நமக்கு குளிரா இருக்குது, வெப்பம் தணிந்து குளிரா இருக்கு. இப்போ இந்த நீல அலை கதிர்களா மேல போகுதுல வெப்பம் இரவுல, அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான். அந்த அயோக்கிய பை யார் செய்யறா? அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னா, அவன் என்ன சொன்னா, இங்க பாரு, இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகள்ல தான் புவி அதிகமா வெப்பமாகுதுங்கிறது. அதுல மீத்தேன் அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனால்தான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி, அதை கொஞ்சம் தான் எடுக்கிறான் மீத்தேன் அப்படின்னு நினைக்கூடாது. நீ அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு. ஆனால் அது பூமி 60 விழுக்காடு வெப்பத்தை தந்துருதுங்க. அப்ப இது என்ன செய்து, இந்த காற்றுகள் எல்லாம், இந்த புகையெல்லாம் அப்படியே மேல போய், இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேல போய், இந்த சரியா இந்த பூமியிலிருந்து, இந்த தரை பகுதியில் இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்னுகிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீல அலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு. அது அங்க மேல போக விடாம இந்த கருப்பு படலம், இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போரை போட்டு போத்துற மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுதுங்க. அதனால என்ன ஆயிருது? புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது. அப்படியே இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனைனா, இப்போ பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது பருவமழை, பெருமழை இது இல்ல, ஒரே ஒரு மழை தான் இருக்கு, புயல் மழை மட்டும்தான் நமக்கு இருக்கு. பருவமழை இப்ப அக்டோபர் நவம்பர் ஐப்பசி கார்த்திகை மழை பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம், கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையா நடக்குது. இப்ப அந்த பருவம் மாறிடுது. இப்ப சொல்லும் போது நம்ம கிராமத்துல பருவம் தப்பிருச்சும்பா, பருவம் மாறிடுச்சும்பா. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப நம்முடைய அப்பா நம்மால் என்ன சொல்றாங்க, இனி இந்த நாட்டில், இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது, புயல் மழை மட்டும்தான். அது எப்ப பெய்யும் எப்படி தெரியாது. ஏப்ரல் மே மாதம் கோடை நினைச்சிருப்பா, பெரும் புயல் அடித்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா மாறிடுச்சு பருவம். அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகும் போது நீ பாத்தீங்கன்னா, அடுப்புல பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்றோம். தண்ணியை அதுல ஊத்தி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது. வெப்பம் தாங்காம, சூடு தாங்காம என்ன செய்யுது? உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது. அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும். அப்படி வெப்பமாகி கொந்தளிக்கும் போது இங்க சொல்றாங்கல்ல, ஆதி நிலம் என்பது தீவு. அந்த தீவில பல தீவு, மன்னார் வளைகுடா 2-3 தீவு உள்ள போயிடுச்சுங்க. இது என்ன செய்யும்? கடலோர கிராமங்கள், கடலோர பகுதிகள் பல இடங்களை அப்படியே முழுங்கிரும். புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல. அப்ப கொந்தளிச்சு என்ன பண்ணும்?
கடலோர பகுதிகள், கிராமங்கள் எல்லாவற்றையும் 300-400 கிலோமீட்டருக்கு உள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும் பேரழிவை இந்த பூமி சந்திக்கும். அது எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்க. அப்ப என்னென்ன ஆபத்து, என்னென்ன ஆபத்துங்கிற, என்ன உயிரினம் உள்ள வாழும், எந்த உயிரினம் உள்ளே வாழும். நீ கொதிக்கிற தண்ணியில ஒரு பூச்சியை பிடிச்சு போட்டா, ஒரு மீனை உயிரோட போட்டா நான் செத்து போகும். அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன உள்ள எந்த உயிரினம் வாழும்? மனித உணவு தேவையில் 33 விழுக்காடை கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான். கடல் வெப்பமாகி கொந்தளிச்சு பூரா செத்து போச்சுன்னா பட்டி இருந்து நீ சாக வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொன்னையும் நீ பார்க்கணும். அப்ப பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது? இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உருங்கி ஓடியாரு வெப்பத்தில். அதனாலதான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம். குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சி இருக்குது, வெப்ப காலத்தில் உரிய அப்படி கடகடன்னு ஓடி வருது. அதனாலதான் கங்கை, இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் வற்றாமல் இருக்கிறது காரணம் தான். அதையும் அப்பா 2030, அதுக்கு ரொம்ப காலம் இல்ல, இப்ப 26 ஆகப்போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடி இருக்கு. 85 விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். அப்புறம் என்ன ஆகும்? அது நான் சொல்ல வேண்டியதுல உனக்கே தெரியும். அப்ப நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம். அப்ப புவி வெப்பமாகுதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி, இந்த உயிரினங்கள் போகும். அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்ச ஆலைகளை நிறுத்தணும். நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நானும் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லது சொன்னா இவன் கேட்கிறேன். எப்படி நான் தான் தர்றேங்கிறேன். மூடா சாம்சங்ல தான், நோக்கியோ, கொண்டாய், அதுலதான் வேலைய, அதுதான் வேலையிட. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்கிற. இந்த பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்டா? பனையிலிருந்து பொட்டி, பனையிலிருந்து பாய், பனையிலிருந்து நாறு, பனையிலிருந்து கட்டிலு, பனையிலிருந்து கொட்டான், பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து கல்லு. என்ன உனக்கு வேணும்? கற்கண்டு, சக்கரை, அங்கங்கே தொழிற்சாலை. என் காற்று நஞ்சாகுமா? என் நீர் நஞ்சாகுமா? என் நிலம் நஞ்சாகுமா? கரும்பு 5000 ஏக்கர்ல கரும்புடா. கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல்? அந்த பெட்ரோல் வச்சு கார் தான் ஒண்ணும் இல்லடா, மின்சாரம் தயாரிக்கல. கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டுட, கரும்புல இருந்து வெள்ளம், கரும்புல இருந்து சக்கரை, கரும்புல இருந்து கற்கண்டு எல்லாம் தயாரிக்கல. 5000 ஏக்கர் அங்கேயே தொழிற்சாலை. அங்கே 2000 ஏக்கர்ல தக்காளி, தக்காளியில் இருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தொழிற்சாலை. என் தாய்க்கு எதுக்கிட்ட படிக்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு அவளுக்கு எதுக்கிட்ட எஜுகேஷன் போட்டுருவா. அதை சந்தைப்படுத்த என் தம்பி தங்கச்சிக்கு எஜுகேஷன் கொடுத்துருவேன். என்னடா நீ பைத்தியக்கார மாதிரி